மாமா ஒரு கோழி ரொம்ப நாளை கேறிக்கிட்டே இருக்கு மாமா. ஆனா முட்டை தான் விட மாட்டேங்குது மாமா. கோழி பிடிச்சிட்டு வா. முட்டை இருக்கா இல்லைன்னு நான் பார்த்துருவேன். பார்த்து நான் சொல்லிடுவேன். செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். செக் பண்ண தெரிஞ்சிருமா? ஆமா. சரி மாமா. போய் பிடிச்சிட்டு வா போய். மாமா இந்த கோழி தான் மாமா. இந்த கோழியா? ஆமா மாமா. சரி இங்கிட்டு வா பிடி பார்ப்போம். இங்கே மாமா. செக் பண்ணால தெரிஞ்சிடும். முட்டை இருக்கா என்னன்னு தெரிஞ்சிடும். ஆமா. என்னடா முட்டையும் காணோம் ஒன்னையும் காணோம். ஆமா ஒரு தப்பு நடந்து. என்னடா? ஆமா ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு சொல்லு. ஆமா கோழிக்கு பதிலா சேவல் கொண்டு வந்தேன் மாமா. ஏலே நீ வேணும்னு தான செஞ்சிருக்க? தெரியாம பண்ணிட்டேன் மாமா. இல்ல நீ தெரிஞ்சுதான் நீ தெரியாம பண்ணிட்டேன். அதெல்லாம் கேடாதடா. நான் தெரியாம பண்ணிட்டேன் மாமா. உண்மை சொல்லி. தெரியாம பண்ணிட்டேன். நீ அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி கோழிக்கு முட்டை வைக்க சேவலை தூக்கிட்டு வந்து விட்டுருக்கா? அம்மா தெரியாம பண்ணிட்டேன். எங்க போனாலும் விட மாட்டேன். இப்படியே வச்சுட்டு வரீங்க? இந்த பாலாச்சி இருக்கான்ல பாலாச்சி. ஆமா. அவன் சேவலுக்கு கோழிக்கு முட்டை வாக்கன்னு சொல்லி நீ சேவலுக்கு முட்டை வாக்க வச்சுட்டான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்மள இதை மோந்து வாரு. நீ மோந்து வரேன். கையெல்லாம் கழுவ முடியாது. பாலாச்சி என்னைக்கு என் கையில சிக்குறானோ அது வரைக்கும் இந்த கையை இப்படியே தான் வச்சிருப்பேன். கையை கழுவவே மாட்டேன். எத்தனை நாள் ஆனாலும் அங்க பாரு பாலாஜி. அவர் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு குளிச்சு எத்தனை நாள் ஆகுது பாவம்? 2 மணி நேரம் கூட ஆயிரும். அவர் இந்த இப்படியே போறாரு. என்ன பாலாஜி மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது?